ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு மதிய லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை மசியலும் பண்ணலாம், சாம்பாரும் வைக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக பொரிச்சு கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது கூட முருங்கைக்கீரை சாப்பிட்றது. எனக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டனால தான் கால் எரிச்சல்லாம் போச்சுங்க. சூப் போட்டு குடிப்பேன் அடிக்கடி. அதனால தான் கால் எரிச்சல்லாம் போச்சு. எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், கேட்கல. இந்த முருங்கைக்கீரையில் தான் எனக்கு சரியாச்சு. முருங்கீரை வந்து அடிக்கடி எடுங்க. அயன் சத்து நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கும் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்கலாங்க. ரேஷன் பருப்பு தான் எடுக்க போகிறேன். 1 டம்ளர் பருப்புங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. பூண்டுங்க, ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க. இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பொங்கி சாடாதுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம ரேஷன் பருப்பில் தான் நான் பண்ணுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அப்புறமா வந்து இது வந்து கடையிலாவும் பண்ணலாம். நம்ம மசியல் மாதிரியும் பண்ணலாம். வெக்கங்க கிச்சனில் நிற்க முடியல. மசியலாவும் பண்ணலாம். மசியலாக பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாம்பாராக பண்ணுறேன். இன்னொரு நாள் மசியல் பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு. 4 விசில் விடட்டும். தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அன்றைக்கி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. தேங்காய் அரைக்காமல் வெறும் சாம்பார் பொடி மட்டும் போடலாம். தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குக்கரில் பருப்பு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கறி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து மசாலா அரைச்சிக்கிடலாங்க. சாம்பார் பொடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடியில் காரம் இருக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பூண்டு பல்லுங்க, ஒரு 4-5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. நம்ம அவியதுக்கும் போட்டிருக்கோம், அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போடணுங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது சாம்பாருக்கு. சாம்பார் டேஸ்ட் இருக்காது. குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் கொஞ்சம் அரைச்சிக்கணுங்க. தேங்காய்லாம் வந்து திட்டு திட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த சாம்பார் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை வந்து சாப்பாட்டில் அடிக்கடி எடுக்கணுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் எரிச்சல்லாம் வராது. பாதத்தில் வந்து நிறைய பேருக்கு எரிச்சல் இருக்குது. சுகர்னாலேயும் இருக்குது, சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து நரம்பு தளர்ச்சினாலையும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து கால்சியம் குறைபாடுனாலையும் அந்த காந்தல் இருக்குங்க காலில் வந்து. எனக்கு வந்து ரொம்ப காந்தல் எடுத்துச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாம்பேயில் இருக்கும்போது எரிச்சல்னா அப்படியே ஒரு எரிச்சலுங்க. மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் எனக்கு பயங்கர எரிச்சல். எரிச்சல்னா செருப்பு போட முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, அந்த அளவுக்கு எரிச்சல் வந்துச்சு. எவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், கேட்கல. 4 விசில் விட்டுருச்சுங்க. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ மருந்து மாத்திரை பாம்பேலையும் சாப்பிட்டேன், சென்னைக்கு வந்தும் சாப்பிட்டேன், கேட்கவே இல்லைங்க. அப்புறமா அந்த முருங்கைக்கீரையை தான் சூப் போட்டு சாப்பிட்டேன். அவிச்சு காம்போட நறுக்கி போட்டு அவிச்சிருவேன். அவிச்சு தொடர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த பாத எரிச்சல் எனக்கு போச்சு. சூப் போட்டு குடிங்க,
பொரிச்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தைகளுக்கும் சூப் போட்டு கொடுங்க சாப்பிடலன்னா. ரொம்ப அயன் சத்து நிறைய இருக்குங்க. இதை சாப்பிட்டாலே எல்லா நோயும் நமக்கு போயிடும் உடம்புல. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த முருங்கைக்கீரை வந்து. கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க அடிக்கடி. எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. நான் எங்கே கிடைச்சாலும் விட மாட்டாங்க. பறித்து சூப் போட்டு சாப்பிட்ருவேன், பொரிச்சு சாப்பிட்ருவேன். அது இல்லைன்னா அவிச்சு தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. குடித்தாதான் அந்த காந்தல் இல்லாமல் இருக்குது. இப்போ எனக்கு மருந்து மாத்திரையில் குணம் கிடைக்கவே இல்லை. இந்த முருங்கைக்கீரையில் தான் எனக்கு குணம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பாத எரிச்சல் இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, உடம்புல கால்சியம் சத்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த முருங்கைக்கீரையை அவிச்சு குடிக்கங்க. சூப்பர் மருந்துங்க இது வந்து. அட்டகாசமாக சாப்பாடுனே சொல்ல முடியாது. அவ்வளோ மெடிசன் இருக்குது அதில். அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதனால் நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. பருப்பும் அவிஞ்சிருச்சு. நம்ம கீரையை போட்டு கொதிக்க விட்டு இறக்கலாங்க. இது என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க தேங்காய் போடாமல். தேங்காய் போட்டு வச்சு பாருங்கங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. எதுவுமே சைடு டிஷ் தேவையில்லை. அவ்வளோ மனம் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ குக்கரில் ஏர் இறங்கட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி கீரையை வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா அவிஞ்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். நல்ல சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அவிச்சு முண்டை கணக்கணக்கு முடிச்சுட்டு கிடக்கு பாருங்க. இப்படி இருக்கணுங்க. இப்படி அவிச்சாதான் அந்த சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்கும். இல்லைங்களா? சின்ன வெங்காயம்லாம் எப்படி கிடக்கு பாருங்க அவிஞ்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு அதில் என்னைக்க மேசரை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சிருச்சுங்க. ரேஷன் பருப்பு தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு வந்து. இது சாம்பாருக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பாருக்கு புளி கம்மியாக தான் கரைக்கணுங்க. கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. தக்காளிலாம் போட்டுக்கனால கொஞ்சமாக கரைச்சி விடணும். சாம்பார் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மிக்சி சாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. சாம்பாரை கிண்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. சாம்பார் வந்து கல் உப்புங்க. உப்பு வந்து கம்மியாகவே எடுங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க விட்டு விடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சாம்பாரை கொதிக்க வச்சுக்கிடலாம். கீரை வந்து கொஞ்சம் நேரம் தான் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கீரை வந்து அப்புறம் கடுத்துரும் குழம்பு வந்து. மெயின் ஹீரோ வந்துட்டாங்க. இவங்களை வந்து நம்ம அப்படியே இறக்கிடலாம். சாம்பாரில் வந்து சாம்பாருக்கு தந்தோடி கீரை போடணும், நிறைய போடக்கூடாது. கீரை ஆட் பண்ணியாச்சு. என் வாழ்க்கையில் வந்து என் கால் வலியை குணப்படுத்தி கொடுத்ததே இந்த கீரை தாங்க. அதனால் அவங்கள வந்து நான் ஹீரோன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ கீரை வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம தாளிசம் பண்ணிடலாம். கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராட்டு 2 நிமிஷத்தில் வெந்துடும் நமக்கு கீரை வந்து. ரொம்ப நேரம் அவிச்சிங்கன்னா கடுத்துருங்க. அதனால் நம்ம இறக்கிட்டு தாளிசம் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. அப்படியே நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு தாளிசம் பண்ணிடலாங்க. தாளிசம் பண்ணதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு வந்து வத்தல் வறுத்துட்டு அப்புறம் அந்த கடையிலே தாளிசம் பண்ணிக்கலாம். வத்தல் வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். குழு வத்தல் எப்படி போடுறதுன்னு. இப்போ எண்ணெய் காயிட்டும் நம்ம வத்தல் ஆட் பண்ணிடலாம். வீட்டிலே போட்டாங்க. மொட்டை மாடியில் போட்டேன். லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பாருக்கு சைட் டிஷ் வந்து வறுக்க போகிறேன். வறுத்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வத்தல் ஆட் பண்ணிடலாம். 2 பேருக்குனால கொஞ்சோண்டு வறுக்கேன். நல்லா வறுபட்டுருச்சுங்க.
மிச்சம் இருக்கிறதையும் வறுத்துக்கலாம். கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எண்ணெயில் பட்டால் தான் பொரியும், இல்லைனா கடுக்கு கடுக்குன்னு ஆயிரும். சூப்பராகிட்டு வத்தல் வறுத்தாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம தாளசம் பண்ணிடலாம். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி நம்ம வத்தலும் வறுத்தாச்சு, தாளசமும் அதிலே பண்ண போகிறோங்க. வடகங்க, வீட்டில் போட்ட வடகம் இதை ஆட் பண்ணிக்கிடுதேன். வடகம் வீடியோவும் நம்ம அம்மா சேனலில் வரும் பாருங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சூப்பரான தாளசமும் பண்ணியாச்சுங்க. சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சாம்பாரை வந்து வேற ஒரு கடாயில் மாற்றிடலாங்க. தாளசத்தை ஆட் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. இன்றைக்கி சூப்பராகிட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.